வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்டடா இருப்பீங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேவ் பண்ண போறது பார்வதியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓட்டிங்ல வந்து அவங்க தான் அபிஷியல் ஓட்டிங்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். விக்கல்ஸ் விக்ரம், திவ்யா கணேஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கனித்திரு, சாண்ட்ரா, பிரஜின் அண்ட் ரம்யா, ஜோ ஆரோரா இவங்க எல்லாம் வந்து லாஸ்டா இருக்காங்க. ஸோ எவிக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நியூஸ் படி கனிய வந்து எவிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கனி வந்து எவிக்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா, கனிக்கு தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. அவங்க வந்து அந்த எஃப்ஜே அவங்க தம்பியோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அதனால அவர் வந்து எஃப்ஜே வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன் கனிட்ட. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாரியா இருக்கு. அது வந்து கனியோட ஃபேமிலியுமே விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி விஜி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. நீ வந்து அக்காவா இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு மட்டும் அக்காவா இரு. எங்க 3 பேருக்கு 2 பேருக்கு மட்டும் அக்காவா இரு. உள்ள யாருக்கும் அக்காவா இருக்க தேவை கிடையாது. நீ வந்து அங்க யாருக்கும் அக்காவா இருக்கவோ, யாருக்காகவோ போய் விளையாடவோ போகல. நீ உனக்காக தான் நீ டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ள போயிருக்க. அத தயவு செஞ்சு அதுக்காக விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு விஜி வந்து கிளியரா சொல்லியிருந்தாங்க. ஆனா கனி வந்து அப்படியும் அவங்க வந்து அந்த இலகுன மனசுனால அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியல. ஸோ திருப்பி இப்ப கூட லைவ்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க தம்பியோட தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே எவிக்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு தான் நல்லது. இனிமே போகும்போது நல்ல பேரோட தான் போறாங்க. எனக்கு தெரிஞ்சு கனித்திரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் குடுத்திருந்தாங்க தமிழம்மா அப்படின்னு. ஸோ சாண்ட்ரா கூட ஒரு பயங்கரமான ஒரு கிராட்டிட்யூட் குடுத்திருந்தாங்க. ஒரு அப்ரிசியேஷன் குடுத்திருந்தாங்க. நீங்க வந்து எனக்கு 5 திருக்குறள் சொல்லிக் குடுத்தீங்க. எனக்கு திருக்குறள்லாம் என்னன்னே தெரியாது இதுக்கு முன்னாடி. அது இப்போ நான் கத்துக்கிட்டது வந்து என் குழந்தைங்களுக்கு கூட வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் குடுத்திருந்தாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ரம்யா ஜோ சொல்லியிருந்தாங்க, என் பேர் கூட எனக்கு தமிழ்ல எழுத தெரியாது. ஸோ நீங்க வந்து தான் எனக்கு எழுதி குடுத்தீங்க. 5 திருக்குறள் சொல்லிக் குடுத்தீங்க அப்படிங்கிறது மாரி ஒரு தமிழுக்கு ஒரு பெருமை சேர்த்து குடுத்த ஒரு கனியா வந்து வெளிய போவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து இதுக்கு மேலயும் உள்ள இருந்தாங்கன்னா அவங்க கெட்ட பேர் தான் வாங்குவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எனிவே நல்ல ப்ளே கனி, திரு. ஸோ உங்களுடைய கருத்த வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னும் நல்லா விளையாண்டுருக்கலாம். பட் அந்த அக்கா, தம்பி பாசம் அப்படிங்கிற ஒரு குரூப்ல சிக்கிக்கிட்டாங்களோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஸோ எனிவே எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். தேங்க் யூ சோ மச்.